உங்களுக்கு நம்ம அதில் வந்து மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம் இல்லையா? அதில் உள்ள மஞ்சள் 2, 3 மஞ்சள் இருந்தது. வேரோடு இருக்கிறதெல்லாம் நான் நட்டு வச்சுட்டேன். அந்த 2, 3 மஞ்சள் துண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காண்டி அதை நல்லா கேரட் துருவல சீவி ஒரு சூப்பரான ஒரு டீ போடலான்ட்டு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டீ. பொதுவாகவே மஞ்சள் வந்து இந்த பச்சை மஞ்சள் சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கலாம். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி விட்டு அதில் 2 ஸ்பூன் தேவையான திதிப்புக்கு தக்கன தேவையான நாட்டு சர்க்கரை போட்டு, அப்புறம் நம்ம திருவி வச்ச அந்த மஞ்சளையும் அதில் போட்டு சிம்லேயே வச்சு ஒரு டம்ளர் வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது வற்றின உடனே அதில் வடிகட்டிட்டும் அதில் லெமன் புழிஞ்சு குடிச்சிடலாம். இந்த டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆற்றுலையுமே எல்லாருக்கும் இதை போட்டு அன்றைக்கி இருக்கிற மஞ்சளை காலி பண்ணுறதுக்கு இதே மாதிரி போட்டு கொடுத்துடலாம். உடம்புக்கும் நல்லது. மஞ்சளும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது நல்ல கேன்சர் வராமல் தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறோம். இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே இந்த மஞ்சளை வந்து இது மாதிரி டீ போட்டு குடிக்கலாம். இதே மாதிரி மஞ்சள் மாத்திரையே இப்போ கிடைக்கிறது எல்லாமே வெளியில் மெடிக்கல் ஷாப்லேயே. நம்ம வந்து ஆற்றுல உள்ள மஞ்சளை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி டீ போட்டு குடிச்சிடலாம். வந்து உடம்புக்கு நல்லது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபார் வாட்சிங் மை சேனல்.